Hi nanba, welcome to Tamil All-Rounders YouTube channel. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் ஷேர் மார்க்கெட்னா என்ன, அதில் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது எல்லாமே பார்த்துருந்தோம். அந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரெஸ்பான்ஸ் வந்து நார்மலாக தான் இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், நெக்ஸ்ட் வீடியோவில் க்ரோ ஆப்பில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுவேன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ தான் இப்போ வந்து உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நண்பா. நீங்கள் ட்ரேட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு க்ரோ ஆப் மூலிமா நீங்கள் ஏர்ன் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். 100% வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் ரெஃபரல் மூலிமா நீங்கள் வந்து இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுறப்ப உங்களுக்கு 100 rupees வந்து க்ரோ ஆப்பில் வந்து ரிசீவ் ஆகிடும். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் எப்படி கலெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பா. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு 100 rupees வந்து சைன்அப் போனஸாக வந்து கிடைக்கும். அந்த லிங்க் யூஸ் பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 100 ரூபாய் கிடைக்காது. ஸோ அதனால் உங்களுக்கு 100 rupees சைன்அப் போனஸாக வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுளில் வந்து சைன்அப் பண்ண சொல்லும். நீங்கள் சைன்இன் வித் கூகுள்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட மெயில் ஐடியும் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் போட்டு அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பேன் இருக்கும். இதில் உங்களோட பேன் கார்டோட நம்பரை போட்டு க்ரியேட் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா இது உங்கள் பேன் கார்டு தானான்னு சொல்லிட்டு உங்கள் பேர் போட்டு கீழே காமிக்கும். அதையும் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க நண்பா. நெக்ஸ்ட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்கும், டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. இந்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஸ்டெப் தான், நீங்கள் எல்லாருமே வந்து கிளிக் பண்ணிடலாம். மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்கும், நீங்கள் சிங்கிளாக மேரிடா, ஆக்குபேஷன் வந்து கேட்கும். இல்லை எல்லா ஆக்குபேஷனும் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக, பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, இல்லை ஃபார்மராக, செல்ஃப் எம்ப்ளாய்டாக, எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் நண்பா. போக போக தான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்ஸ் வரும். இதெல்லாம் பேசிக்கான ஸ்டெப்ஸ் தான். இன்கம் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு எவ்வளோ ஆனுவல் இன்கம், வருட வருமானம் வந்து ஆண்டு வருமானம் என்ன வந்து இருக்கோ அது வந்து நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. மோஸ்ட்லி இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, அதனால் நீங்கள் நோ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துக்கலாம். அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான கொஷின்ஸ் தான். இதெல்லாம் நீங்களே இது வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ரெக்வெஸ்ட் டு ஃபினிஷ் கேஒய்சி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மதர்ஸ் நேம், ஃபாதர்ஸ் நேம், அப்பா நேமு, அம்மா நேம் கேட்டிருக்காங்க. அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டுக்கு நாமினி போடணுமா வேணுமான்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பின்னாடியும் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் இப்போ அது நோலே இருக்கட்டும், நோலே வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் சூஸ் பண்ண சொல்லும். நீங்கள் எந்த பேங்க்கோ அந்த பேங்க்கை வந்து இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி எல்லா பேங்க்குமே இருக்கும். செலக்ட் பண்ண அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடு வச்சு உங்கள் பிரான்ச்சை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேட் பேங்க் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோட் கேட்கும். அந்த கோடு போட்டு கரெக்டாக உங்கள் பிரான்ச்சை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் நண்பா. பார்த்தீங்கன்னா சர்ச் பை ஐஎஃப்எஸ்சி கோட் இருக்குது. ஐஎஃப்எஸ்சி கோட் வச்சு உங்களோட பிரான்ச் எந்த பிரான்ச்சில் வந்து உங்கள் பேங்க் வந்து லொக்கேட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அதுவே காமிச்சிடும். கரெக்டான ஐஎஃப்எஸ்சி கோட் போட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் ஃபார் கேஒய்சி. இதுலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் புரியாமல் போயிடும், இல்லை மாற்றி எதனா கொடுத்துருவீங்க. ஸோ அதனால் கரெக்டாக பார்த்துக்கோங்க நண்பா. ப்ரொசீட் டு கேஒய்சி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜை எந்த காரணத்துக்கு நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணக்கூடாது. ரிஃப்ரெஷ் பண்ணாமலே தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ஸ்டெப்ஸுமே கம்ப்ளீட் பண்ணணும். அதில் ஐ ப்ரொவைட் மை கான்செப்ட் டு ஷேர் மை ஆதார் பக்கத்தில் வந்து பார்த்தா சின்ன பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டு ஆத்தென்டிகேட் ஆதார் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் பேப்பர் சைன் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபோட்டோஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே அவங்க வந்து எடுத்துப்பாங்க. கம்ப்ளீட்டாக இது வந்து ஒரு ஆன்லைன் ப்ராசஸ் தான். ஸோ ஆத்தென்டிகேட் ஆதார் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்தோடனே உங்களோட ஆதார் நம்பர் கேட்கும். அந்த ஆதார் நம்பர் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆதார் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியும் நீங்கள் கொடுத்துக்கலாம் நண்பா. கொடுத்துட்ட உடனே அலோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா கீழே, அந்த ஆப்ஷன் வந்து அலோ கொடுத்துக்கோங்க. அலோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஃபெச் டாக்குமெண்ட் ஃபார் டிஜிட்டல் லாக்கர் சொல்லிட்டு உங்கள் ஆதார் கார்டு ஃபெச் ஆனவொடனே வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சி ப்ராசஸ் கம்ப்ளீட்டட்னு வந்துடும்.
அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ரீடைரக்ட் பண்ணுறோம். நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. ரீடைரக்ட் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு உங்களை ஃபோட்டோ எடுக்க சொல்லும். நீங்கள் கேமரா வந்து ஆன் பண்ணி அலோவ் கொடுத்து கரெக்டாக ஒரு சர்க்கிள் மாதிரி வரும். அந்த சர்க்கிள்குள்ளே உங்களோட ஃபோட்டோ வந்து கிளியராக உங்கள் ஃபேஸ் தெரியிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் நண்பா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சைன் வந்து போட சொல்லணும். ப்ரொசீட் டு சிக்னேச்சர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு blank பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட சைன் வந்து நீங்கள் போடணும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்லி ஆன்லைன் மூலிமா பண்ணுறது. சைன் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு ஆதார் இ-சைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஆதார் கார்டு வந்து கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரொசீட் டு இ-சைன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் சைன் போடுறது வந்து ஆன்லைன்லேயே சைனிங் ஆகும். அதுக்காக உங்கள் பர்மிஷனுக்காக நீங்கள் தான் போடுறீங்கன்றதுக்காக தான் இந்த ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணி சைனிங் பண்ணுறது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே சைன் நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும்பா. இந்த ஃபார்மில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைன் போட போகிறீங்க. எந்தெந்த இதில் சிக்னேச்சர் இருக்குது, எந்தெந்த இதில் ஃபோட்டோ வரும்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு படித்து பார்க்கலாம், நீங்கள் படித்து பார்க்கலாம். இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நீங்கள் சைன்இன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மெயில்லேயும் அனுப்பிச்சி விட்ருவாங்க. நீங்கள் அப்போ படித்து பார்த்தாலும் படித்து பார்த்துக்கலாம். சைன்இன் நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதார் கார்டை வந்து நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் ஆதார் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ஐடின்னு சொல்லிட்டு உங்கள் ஆதார் நம்பர் கீழே ஒரு 16 டிஜிட் நம்பர் இருக்கும். விர்ச்சுவல் ஐடி சொல்லிட்டு அந்த ஆதார் கார்டில் கீழே ஆதார் கார்டு கீழே ஒரு 16 நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வந்து இதில் போடணும் நண்பா. நம்பரை போட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை போட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதார் கார்டில் உங்கள் ஆதார் நம்பர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா விஐடி போட்டு ஒரு 16 நம்பர் இருக்கும். அந்த நம்பரை மட்டும்தான் போடணும். உங்கள் ஆதார் நம்பர் போடக்கூடாது. இந்த விர்ச்சுவல் ஐடி நம்பர் போட்டால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஓடிபி வரும். மற்றபடி உங்கள் ஆதார் நம்பர் போட்டிங்கன்னா ஓடிபி வராது. ஓடிபி வந்தவுடனே அதை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிக்கோங்க நண்பா. சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு சைன்இன் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரோ ஆப் வந்து நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு ஓப்பனாக இருக்கும். ஆனால் ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்காது. ஸ்டாக்ஸ் ஓப்பன் ஆக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1 டே எடுக்கும். நீங்கள் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் எப்படி அந்த 100 ருபீஸ் சைங்க போனஸ் எடுக்கலாம்னு நான் சொல்கிறேன். லாஸ்ட்டாக யூன்ற ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா அபவுட் இன்வைட்னு ஒரு காலம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. உங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ராட்ச் கார்டு வந்து அன்லாக் ஆகிடும். நீங்கள் அதை ஸ்க்ராட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 ருபீஸ் வரும். அது உங்கள் க்ரோ அக்கௌண்ட்டில் வந்து ஏறிடும் நண்பா. இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து நீங்கள் ஸ்டாக்ஸ் வந்து வாங்குறது, எப்படி ஸ்டாக்ஸ் விற்கிறது, எந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வாங்குறது சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ஃபார்ம் வந்து பிடிஎஃப் அமைச்சிருந்தாங்க. அந்த ஃபார்மை தான் இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணிவிடுங்க நண்பா. அவசரப்பட்டு நீங்கள் உங்களுக்கு வர அந்த 100 ருபீஸை எதாச்சும் ஒரு ஷேரில் வாங்கி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோனா அதாவது நாளைக்கே இல்லை நாளான்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அதில் இன்வெஸ்ட் பண்ணணும், எந்தெந்த மாதிரி ஷேர்ஸ் வாங்கணும், எப்படி அதை விற்கணும், எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவேன். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நண்பா. ஓகே நண்பா, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறதுக்கு உங்களோட ஒரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது, எப்படி செல் பண்ணுறது, பை பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் நண்பா.